Hello guys. இது உங்கள் விக்கஸ் நாட் vlog. நான் உங்கள் ஹரி முனியப்பன். இது உங்கள் அபிஷேக் ஜெயக்குமார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரமதான் ஸ்பெஷல் போயிட்டு இருக்கங்காட்டிக்கு இஃப்தார்ல ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? சாப்பிடணும். ஸோ யாருக்கிட்ட கேட்டாலும் டக்குன்னு வாங்கி தர மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு காம்படிஷன் கிரியேட் பண்ணி அதுல தோக்கறவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு வாங்கி தரணும். அதாவது ஓசில எப்படி திங்கலாம் இஃப்தார் ஸ்நாக்ஸ்ங்கறத இந்த வீடியோல பாத்தீங்க. அந்த கேம் வந்து ரொம்ப சைக்காலஜிக்கலா ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதுல கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கணும். செஸ்ஸோட மோசமான ஒரு கேம் அந்த கேம். அந்த கேம் என்னன்னு இப்போ நம்ம சிவி ஜெயக்குமார் சொல்லுவார். ஹேண்ட் கிரிக்கெட். ஹேண்ட் கிரிக்கெட் ரூல் சொல்லிடுறேன். இது 6 5 4 3 இது 2 இது 1 இப்படி போட்டா இது 4 தான். இது 9 கிடையாது. நம்ம 6 வரைக்கும் தான். 10 20 30 100 இப்படி போடலாமா? 6 வரைக்கும் தான்டா இருக்கு. 9 கிடையாது. ஸ்டொக் கிடையாது. அது தேவையே இல்ல. ஸ்டொக் வச்சா அவுட். நீ போட்டுட்டே இருப்ப டொக்கு. கியூட்டி கியூட். ஒரு நாளைக்கு கியூட்னஸ் ஒரு டோசேஜ் இவ்வளவுதான். ஜட்டி போட்டு வந்து ஆபீஸ்க்கு ஜட்டி போட்டு வந்தியா? போய் சொல்லாத. போட்டு வந்தியா? அமைதியா உட்காரு. வேணாம்டா. மெஜாரிட்டி போயிடலாம். ஸ்டொக் வேணுமா? வேணாம். ஸ்டொக் வேணாம். சரி டீம் எடுக்க போறோம். இப்போ நானும் சிபி வந்து ஆப்போசிட். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் காம்படிஷனா இருக்கும். இப்போ சிபிக்கு அபி வேணுமா இல்ல எனக்கு சாய் வேணுமா இல்ல சிபிக்கு சாய் வேணுமா இல்ல எனக்கு அபி வேணுமா அப்படிங்கறத நாங்க ஆடாயவன் போட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஆடாயவன் ஈவன் தம்பி அபி வேணுமா நண்பன் சாய் வேணுமா இல்ல துரோகம் பண்ண போறியா அபிக்கு இல்ல துரோகம் பண்ண போறியா சாய்க்கு? இப்போ நீ சாய் எடுத்தினா அபி சங்கடப்படுவான், அபி எடுத்தினா சாய் சங்கடப்படுவான். அபி சங்கடப்பட்டோம், எனக்கு சாய் தான் வேணும். பாத்துக்கடா அவனோட பாசம் இவ்வளவுதான். சரியா? எனக்கு அப்பவே தெரியும். இது வெளிப்படையா தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் கொண்டு வந்து. சரி ஓகே. இது ஓகேவா? ஓகே டீம் பிரிச்சாச்சு. சிபி சூப்பர் கிங்ஸ் விசஸ் ஹரி இந்தியன்ஸ். மாப்பிள இப்படியே பண்ணா மூக்க நோண்டி வாயில வச்சிருவேன். ஓகே ஹேண்ட் கிரிக்கெட் மேட்ச் இஸ் going to start. சரி ஓகே. சரி என்ன 3 மேட்ச் சீரிஸா? 3 மேட்ச். அதிகமா ஜெயிக்கிறவன் ஜெயிச்சிட்டான். தோக்கறவன் ஜெயிக்கிறவனுக்கு வாங்கி தரணும். ஓகேவா? டாஸ் போட போறோம். the toss is going to start. ஆடாயவன் ஈவன் choose to நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். வந்து சிலது கட்டிங்க சாய் இதுக்கு பவுலிங்கா நாங்க பேட்டிங்டா. ஓகே மாப்ள ஒரே நிமிஷம் ட்ரையல்ஸ் போட்டுருவோம். எப்படி போட போறோம்? இப்படி தான் போட போறோம். இப்படி எல்லாம் போட போறோம். டக்குனு இப்படி போட மாட்டேன். திடீர்னு இப்படி அதெல்லாம் பண்ண மாட்டேன். எங்க ஸ்கூல்ல எப்படி பண்ணுவாங்க? இப்படி ஸ்லிப் பண்ணுங்க. நான் இப்படி மேல தூக்கிட்டு வருவேன். இப்படின்னு அதை விட நான் 1 போட்டிருப்பேன். அவன் இப்படி போனது இப்படி விட்டுருப்பான். 2 அரை சேர்ந்தா 1 தானே அப்படி பண்ணி. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க? 3 போட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்படி போட்டுருவானுங்க. டப் பண்ணி 2 போட்டு வச்சுக்க இப்படி ஆக்கிடுவானுங்க. நகைச்சுவை திறனை கட்டுப்படுத்துங்க. மேட்ச்க்குள்ள போலாம். ட்ரையல்ஸ். ஆமாப்பா ட்ரையல்ஸ். சரி ஓகே நான் பேட்டிங் பவுலிங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பால் அவுட். டக் அவுட். சரி ஸ்கூல் படிக்கும் போது த கியூட் கார்ஜியஸ் வந்துட்டான்டா. கியூட் கார்ஜியஸ் வாடா பொண்ணு. ஓ இந்த டெக்னிக் ஃபாலோ பண்றியா? பவுலர் 2 போடுவானோ அதை பார்த்து ஃபாலோ பண்றான். 2 பேரும் சேர்ந்து ஒரு ரன் அடிச்சிருக்காங்க. தலபதி அடிச்சிருவான். என் தலபதி 2 ரன் அடிச்சா ட்ரையல்ஸ் மாப்ள. சரி ஓகே. ஐயோ ஃபர்ஸ்ட் பால் 6. இப்படி ஆடலாம். சரி 1-0வா? இந்த மேட்ச் நாங்க ஜெயிச்சா சீரிஸ் முடிஞ்சுச்சு. ஆடாயவன் ஈவன் சூஸ் டு பேட்டிங். டேய் அபி 5 8 8 9 15 19 அவுட். 19 அவுட். 22 22 22 23 25 29 31 தப்பு இது. இப்படிலாம் பண்ண கூடாது. பொறுமையா போடு. 31 37 40 45 சைக்காலஜிக்கலா விளையாடுறது. 45 45 3 அவுட். 45 எடுத்துக்கோ. 46 எடுத்து ஜெயிக்கணும். இப்படி வச்சு எங்க ஸ்கூல்ல போட போதே தெரியும் இப்படியா போட போறான்னு. இந்த விரலை உள்ள வச்சு போட்டா இப்படி போட போறான்னு எனக்கு தெரியும். பூமிக்கு வந்த ஒரு மனுஷனுக்கும் ஒரு பர்பஸ். உன்னோட பர்பஸ் இன்னைக்கு தான். பெண்களின் இதயத்துடன் கியூட் தீவிரவாதி, கியூட் மொரடன், கியூட் கார்ஜியஸ். டிஸ்ட்ரிக்ட் பண்ணு. வச்சு அவுட்னு சொல்லிருக்கேன். வைக்காதடா. 12 15 20 22 27 என்ன மாப்பிள உங்க சைக்காலஜி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிருக்கியா? சரி 2-0வா?
ஜெயிச்சாச்சு இஃப்தார் ஸ்நாக்ஸ் இது 5 மேட்ச் சீரிஸ் வச்சுக்கலாம் 5 மேட்ச் வச்சுக்கலாம் எதுக்கு 5 மேட்ச் நீ அடிமுனிய பண்ணாத 5 மேட்ச் பாத்து இதுக்கெல்லாம் வர மாட்டேன் மாப்ள இந்த உண்மையான அரிமுனி பண்ண ஆம்பளை அதுக்கெல்லாம் வரவே மாட்டேன் 5 மேட்ச் நேர்மையில அடி ஜெயிப்பேன் சரி 5 மேட்ச் சீரிஸா நாங்க 2 மேட்ச் ஜெயிச்சாச்சு இந்த மேட்ச் நாங்க ஜெயிச்சோம்னாலும் சீரிஸ் முடிஞ்சு பாத்துக்கலாம் ஓகேவா அதுதான் எங்க ஸ்டார்ட் பாரு ஹேட்ரிக் மேட்ச் ஜெயிச்சிருவா ஹேட்ரிக் மேட்ச் ஜெயிச்சு இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் ஈவன் பேட்டிங் தளபதி இறங்குவான் பேட்டிங் ட்ரையல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பால் தான் ஃபர்ஸ்ட் பால் 4 8 9 அவுட் டேய் லூஸ் மாதிரி போடாத ஒழுங்கா போடு 9 14 17 18 22 24 24 ஒரு போட்டா ரவுண்ட் ஆகும் 24 2 26 27 31 35 40 கோட்டை 41 டார்கெட் எப்படி எல்லாம் பண்ணி போட்டா அவுட் 5 3 9 8 9 9 10 10 10 15 15 15 16 16 17 17 2 19 19 22 22 6 28 28 31 31 33 இரு 33 39 40 43 வின்னு வா ஈவன் 5 3 8 10 15 15 இப்போ 21 மாப்பிள்ள இப்படி போடுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ நாங்களும் போட்டாமா ஓகே வா 21 3 24 கவுட் 27 28 30 30 36 39 40 கவுட் திரும்பி 41 டார்கெட் 20 குள்ள முடிக்கிறேன் முடிப்பா நல்லா முடிப்பா 5 5 5 5 11 11 14 14 19 19 கவுட்டு 4 19 23 23 23 27 27 27 4 27 31 31 31 37 37 ஸ்நாக்ஸ் வாங்கி கொடு இவனுக்கு தான் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க போறாங்க ஸ்கிபியும் சாயும் சேர்ந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே வாங்க போலாமா கைஸ் நம்ம சொன்ன மாதிரியே மேட்ச்ல ஜெயிச்சு மண்ணடிக்கு இஃப்தார் ஸ்நாக்ஸ் இந்த டீம் வாங்கி கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. நாம இன்னைக்கு போய் இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம். ஜாலியா இருக்க போறோம். இஃப்தார் ஸ்நாக்ஸ் தானே சாப்பிட போறோம். வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுங்க. கண்ண முடிச்சு சாப்பிடணும். நான் வாங்கி தரேன்டா வாங்கடா. ஆறா இதாண்டா இங்க தான் இருக்கு வா. இங்க இருக்கா? இங்க தான் இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்துட்டோம். சிபி உள்ள வாங்க போயிருக்கா. வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா சாப்பிட போறோம். அவங்க காசுல. என்ன மாப்ள? ஏய் சிபி சீக்கிரம் வாடா. ஏய் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம். இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம். இஃப்தார் ஸ்நாக்ஸ். எப்படி? இஃப்தார் ஸ்நாக்ஸ். ஏய் தர்கா முன்னாடி இருக்கு. நமாஸ் பண்ணிட்டு எல்லாம் இங்க தான் சாப்பிடுவோம். அல்லாஹ் இதான் இஃப்தார் ஸ்நாக்ஸ். அல்லாஹ் ஆமாண்டா. அல்லாஹ் மனசுல நினைச்சிட்டு எது சாப்பிட்டாலும் இஃப்தார் ஸ்நாக்ஸ். நான் இஃப்தார் ஜூஸ் குடிக்கிறியா? டேய் அரேபியன் கிரேப் குடி. இது அது ஏய் வீடியோல பாக்கும்போது சிக்கன்லாம் இருந்துடா. டேய் அது வேற ஏதாவது ஹோட்டல் கிடையாது. அது இஃப்தார் ஸ்நாக்ஸ். இஃப்தார் ஸ்நாக்ஸ் பக்ரீத்துக்கு தான் பண்ணுவான். ரம்ஜான் அல்லாஹ் மனசு வச்சு எது சாப்பிட்டாலும் இஃப்தார் ஸ்நாக்ஸ் தான். நீ போய் சாப்பிடு. எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கணும். நம்ம இதான் இஃப்தார் ஸ்நாக்ஸ். சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிடுங்க. நமக்கு தான். சரிடா கிளம்பலாமா வா. அவ்வளவு முடிஞ்சு. டேய் நான் உள்ள போய் பே பண்ணிட்டு வந்துறேன். பாத்துக்க. நல்லபடியா இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு. இப்ப கிளம்ப போறோம். நல்லபடியா சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா திருப்தியா சாப்பிட்டீங்களா? ஓகே. கெட் ஓவர். பாய். ப்ரோ இஃப்தார் ஸ்நாக்ஸ் சூப்பர். சார் இது உங்களுக்கு வந்து இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து ஏமாத்துறாங்க சார். இது இஃப்தார் ஸ்நாக்ஸ் கிடையாது. இது இஃப்தார் ஸ்நாக்ஸ் கிடையாது. நீங்க போய் சமைங்கண்ணா போ. ஏய் இறா வாங்க ப்ரோ. டேய் சிபி வாடா. இங்க வாடா சீக்கிரம் வாடா. இது என்ன ப்ரோ இது? இது வந்து இது இஃப்தார் ஸ்நாக்ஸ் இல்லையா? இது கிடையாது சார். இது கிடையாது சார். இஃப்தார் பிஸ்கட் என்னங்க? இஃப்தார் பிஸ்கட் உங்களை ஏமாத்துறாங்க. இஃப்தார் ஸ்நாக்ஸ் யாரை ஏமாத்துறாங்க? இஃப்தார் ஸ்நாக்ஸ் இல்லையாமா? ஹிந்தில பேசுறாரா? நான் புரிய ஏய் அது நல்லா போடு. அவர் இஃப்தார் ஸ்நாக்ஸ் இல்லன்னு தான் சொல்றாங்க. ஏன் இப்படி ஏமாத்துறாங்க? இது இஃப்தார் இது இஃப்தார் கிடையாது. எது சாப்பிட்டாலும் இஃப்தார் ஸ்நாக்ஸ் தான் தலைவா. என்ன இப்படி வாங்கண்ணா. அண்ணா இப்படி வாங்க. இஃப்தார் ஸ்நாக்ஸ் நான் காட்டிக்கிறேன் சார். வாங்க இஃப்தார் சார். ஸ்நாக்ஸ் சொல்லுங்க. இத குடி. நார்மல் பிஸ்கட் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு இஃப்தார் ஸ்நாக்ஸ் இல்ல. சார் எல்லாம் இஃப்தார் எல்லாம் நான் பாத்துர்க்கேன் சார். அது இஃப்தார் ஸ்நாக்ஸ் கிடையாது சார். நான் காட்டிக்கிறேன். வாங்க சார். டேய் சிவி
இதுதான் இஃப்தார் ஸ்நாக்ஸ். இது பாருங்க சார், பர்கர் சிக்கன் இருக்கு, Burger chicken. ஹங்காமா சிக்கன் சீஸ் பால், அங்கமா சிக்கன் குர்குரே சிக்கன் இருக்கு, குர்குரே chicken. இந்த கிறிஸ்பி சிக்கன், கேண்டி சிக்கன், தில் கபாப் சிக்கன், சிக்கன் குல்ஃபி கேண்டி, ஷேஸ்வான் சிக்கன், இன்னும் நிறைய வெரைட்டி வருது சார். இதுதான் உண்மையான இஃப்தார் பக்கத்து சிக்கன். ஹோட்டல் போதும் அதானே. இதுதான் சார் உண்மைதான் வந்து இஃப்தார் ஸ்நாக்ஸ் சார். என்னடா அது காலிமார்க் பொவன்டோவும் 2 சால்ட் பிஸ்கட் வாங்கி கொடுத்து இஃப்தார் ஸ்நாக்ஸ் என்ன ஏமாத்துற மாப்பிள, இதெல்லாம் சங்கடம். இது எல்லாத்தையும் 2 எடுத்து போறோம். ஸ்நாக்ஸ் கொடுத்தா சாப்பிட்டுருப்பானுங்கடா. இவனை கிட்ட போய் மாட்டீங்க. இது எல்லாத்தையும் எனக்கு 2 வாங்கி தரேன். இதுதான் இஃப்தார். எல்லாத்தையும் எனக்கு 2 வாங்கி தரேன். அபி இங்க பாரு. சாப்பிட்டு முடிச்சு. ரஸ்க்கு இந்த முறுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து இஃப்தார் ஸ்நாக்ஸ் என்ன ஏமாத்திட்டான். நல்லா தானே இருந்துச்சு. நல்லா அரைச்சிங்களா போட்டு அப்புறம் என்ன எனக்கு இது வாங்கி தர்ற. வாங்கடா வாங்கி தரேன். இப்பதான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் சார் ஏய், உங்களுக்கு எல்லாரும். பக்கத்துல Okay. இட்லி எத்தனை மணிக்கு இருக்கு. ready இப்போ ஏய், just பக்கத்துல ஒரு 10 இட்லி நிமிஷம் இருக்குடா. ready ஆகும் இஃப்தார் இட்லி சாப்பிடுறியா? மாப்பிள இனி நான் இந்த அண்ணன் சொல்றதான் கேட்பேன். அண்ணன் இப்ப ரெடி பண்ணிடுவாரு. ரெடி பண்ணி முடிச்சு நின்னு சாப்பிடுறோம். இவன் இங்கே காசு கட்ட வைக்கிறோம். டேய். இஃப்தார் ஸ்நாக்ஸ் நம்மள டேய், ஏமாத்துறோம். உள்ள அண்ணன் கீழ அவர் சொல்றாரு. ஆளுங்க அதான் வாங்கி இவர் அவர் வெளியூர்காரர், அவருக்கு எதுவும் தெரியாது. உள்ள இஃப்தார் ஸ்நாக்ஸ் இருக்கு. நான் காட்டுறேன் வா. அவர் ஏமாத்த மாட்டாரு. வா நான் காட்டுறேன் இங்க வா. நான் காட்டுறேன் வா 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 உள்ள வா. அதான் இஃப்தார் ஸ்நாக்ஸ் போ. இதோ இங்க இருக்கு பாரு, இஃப்தார் பன்னு, இஃப்தார் பிஸ்கெட், இஃப்தார் ரஸ்க், இது இஃப்தார் சென்டர் ஃபெஸ்ட். ஏமாத்துறாரா வியாபாரம் பண்றதுக்கு அவர் ஏமாத்துறாரா. அது இஃப்தார் ஸ்நாக்ஸ் கிடையாது. வாட்டர் பாட்டில். ஆமா அது ஹோட்டலுக்கு போறது அது வியாபாரத்துக்கு அப்படி சொல்றாரு. இதாண்டா இஃப்தார் ஸ்நாக்ஸ் நான் சாப்பிட்டுருக்கேன். தலைவா இதான் தலைவா இஃப்தார் ஸ்நாக்ஸ். இது கிடையாது. எது தலைவா? ஸ்நாக்ஸ்னா அதுதான். அங்கே இருக்குது பாரு. டேய் கடை ஓனரே சொல்றாரு. ஏன் மாப்பிள என்ன அந்த அளவுக்கு நான் மாட்டானே. சரி அதானே வேணும்டா. இவர் என்ன அந்த அளவுக்கு நினைச்சிருக்கியா? எனக்கு இதான் இஃப்தார். அது வேணால அதான் இஃப்தார் ஸ்நாக்ஸ். அது வாங்கிட்டா. என்னடா பண்றீங்க? ஏமாத்தாதடா. சரி வாங்கி தரேன் போங்கடா. இது சொல்லு. 2 பர்கர், லாலிபாப் 2 போடுங்க. லாலிபாப் வெள்ளையில ஒன்று சிவப்புல ஒன்று. என்ன மாப்பிள? காசு கொடுக்க போறவன் தான். இது 1 போட்டுருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏய் சாப்பிட்டு வாங்கிக்கலாம்டா. சாப்பிட்டுடா. குழந்தை மாதிரி பண்ணாதீங்கடா. சாப்பிட்டு வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் வறுத்து கொடுங்கண்ணா. நான் சாப்பிட்டு நீ எக்ஸ்ட்ரா சொல்றேன். இருங்க அது பிரச்சனை. டேய் இருடா, நீங்க எப்ப நான் சாப்பிட்டு பாத்துக்கலாம்டா. நான் இப்ப சாப்பிட்டு நான் கடைசி ஜோப்லயே வச்சிருக்கேன். டேய் இருடா சாப்பிட்டு வாங்கடா. எதுக்குடா இப்ப என்ன உன் காசு எனக்கு இங்க வந்து எல்லாம் நிறைய கொடுக்கணும். நீ உன் காசுக்கு நிறைய நீ போகணும். போண்டியா வீட்டுக்கு கூட்டு போறோம். என்ன ஏமாத்துறா? போண்டியா வீட்டுக்கு கூட்டு போ. இஃப்தார் சால்ட் பிஸ்கட் வாங்கி கொடுத்து ஏமாத்தலாம். சால்ட் பிஸ்கட் வாங்கி ஏதோ சொல்ல வரேன்டா. என்னடா இதை சொல்றான்? ஒண்ணு இல்ல, பார்சல் கட்டி கொஞ்சம் கட்டு. அபி கூப்பிட்டு வந்து சாப்பாடு வைக்கிறதா பிளான். ஏய் அருமையா இருக்குடா. அப்பா பாகுந்தி ஹூபா ஹூபா ரெடி. நல்லா அரைக்கிறானுங்க போட்டு. ஏற்கனவே நல்ல சுவை. சிபிகாஸ்ல சாப்பிட்றங்காட்டிக்கு இன்னும் பெருஞ்சுவையா இருக்கு. அருஞ்சுவையும் நடன மாடு சிபிகாஸ்ல சாப்பிட்றங்காட்டிக்கு. இது 2 பார்சல் பண்ணலாம். மாப்ள தேங்க்ஸ்ரா, சூப்பரா இருந்துச்சு. எவ்வளோன்னு கேட்டு பே பண்ணிட்டு வந்துரு. எவ்வளோ ஆச்சுண்ணா? 2000 rupees. 2000 எதுக்குண்ணா? நான் கடையா கேட்டேண்ணா. சாயி பே பண்ண மாட்டேன்டா. நான் சத்தியமா பண்ண மாட்டேன். மாப்ள அங்கேயே நின்னுக்க. நாங்க விக்கல் சேனல் பாத்துக்கிறோம். சரியா? நான் இங்கே கடை போறேன். இங்க போங்கடா. ஏய் அடுத்த வருஷம் ரம்ஜானுக்கு வரடா. இங்கே நிப்பேன்டா. சால்ட் பிஸ்கட் வாங்கி கொடுத்தா இஃப்தார் ஸ்நாக்ஸ் சொல்லி ஏமாத்துற. அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். வேணும்டா. ஒன்லி காட் கேன் ஜட்ஜ். ஆண்டவன் பாத்துட்டா. அதனால நீ மாட்டிட்ட. ரஸ்க் வாங்கி கொடுத்து இஃப்தார் ரஸ்கா? எவ்வளோ 350யா? இருக்குடா உங்களுக்குலாம் இருக்குடா. எங்கடா போயிட போறீங்க? மாப்ள பே பண்ணியா? அந்த பக்கம் ஒரு கடை இருக்காமா இஃப்தார் ஸ்நாக்ஸ் வாங்கி. இங்கே இருப்பேன். நான் வரவே மாட்டேன். இங்கே தான் இருப்பேன். நான் வரவே மாட்டேன். 0 2 3 1 என்னடா கவுண்ட். அடுத்து என்ன vlog எடுக்கலாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு பிகாஸ்